வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எதர்ச்சியா என் ஃப்ரெண்டு காசி எனக்கு போனை போட்டான். அவன்கிட்ட பேச்ச போட்டுட்டு இருக்கும் போது வாமச்சான் ஒரு கிரில் சிக்கனை சாப்பிட்டு வரணும் அவன் மண்டையை கழுவிட்டேன். அவனும் வந்து கிளம்பி போகும்போது வீடியோ எடுக்கங்கிற பேர்ல போனை கீழே போட்டாச்சு. ஐயோ போச்சே. இந்த வீடியோ லாகா போட்டுச்சான் அல்ட்டியா இருக்கும். நாங்கள் திடீர்னு போயிட்டு இருந்தோம் பார்த்துக்கோங்க. திடீர்னு செல்லு கையை விட்டு கீழே வந்துட்டு திடீர்னு பார்த்தா வண்டி திடீர்னு ஏறிட்டு 2-3 வண்டி திடீர்னு ஏறுது அப்படின்னு சொல்லு. போனு கீழே விழுந்ததை நினைச்சு தலைவனுக்கு சிரிப்பு அடக்கம் இல்ல. வண்டியை ஓ மேல நம்மள விட்டு ஏத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி வந்த வேலையை பார்ப்போம். நேரம் நம்ம தூத்துக்குடி அரசன் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. நமக்கு கிரில்லுனாலே எப்பவுமே தூத்துக்குடி அரசன் ஹோட்டல் தாங்க. இந்த ஹோட்டலை பத்தி தூத்துக்குடி மக்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா தூத்துக்குடியில ஃபேமஸான ஹோட்டல்ஸ்ல இதுவும் ஒன் ஆஃப் த ஹோட்டல். உள்ள போய் அண்ணன் ஒரு கொத்து பரோட்டாவும் ஒரு ஃபுல் கிரில்ல 2 பொளந்து கொண்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. அண்ணனும் பக்காவா எல்லாத்தையும் கொண்டு வந்து இலையில வச்சிட்டாரு. அப்படியே வெங்காயம் வைக்கும் போது வீடியோ எடுக்கிறத பார்த்து யாரா இவன் நினைச்சிருப்பாரு போல. மனசுக்குள்ளேயே வச்சுட்டு போயிட்டாரு. சரி ஆரம்பிப்போன்னு ஆரம்பிச்சாச்சு. ஒரு லெக் பீஸ் எடுத்து மயோல டிப் பண்ணி வாயில ஏத்துனா அப்படி இருக்குங்க டேஸ்ட். அப்படியே சைடிஸ்க்கு ஒரு கை கொத்து பரோட்டா அடிச்சாச்சு. நமக்கு பரோட்டாக்கு கிரில் சைடிஸ் கிடையாதுங்க, கிரில்லுக்கு தான் பரோட்டாவே சைடிஸ். சாப்பிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும் போது தம்பி என் போன் கீழே விழும் போது சிரிச்சல்ல, நீ தான் எல்லாத்துக்கும் பே பண்ண போறேன்னு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஆளுக்கு ஒரு செட்டு பரோட்டாவை ஆர்டர் போட்டோம். அண்ணனும் தரமா வந்து இறக்கி விட்டாரு. இங்க கிடைக்கிற பரோட்டாவும் சால்னாவும் தரமா இருக்கும். எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கும் போது இதுக்கு மேல சாப்பிடறதுக்கு என் வயித்துல இடம் கிடையாது, இந்த ஒரு பீஸ நீனே சாப்பிட்டுருன்னு ஒரு பீஸை என் தலையில கட்டிட்டான். ஆனா அவனுக்கு தெரியாது பில்லையே நான் அவன் தலையில தான் கட்ட போறேன்ட்டு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெற்றிகரமா தலைவன் தலையில பில்ல கட்டியாச்சு. இவனும் நானும் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்ல ஒன்னா ஒரே பெஞ்சில உட்காந்து வயிறு முட்டை சிரிச்ச காலங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்ப எல்லாமே ஒரு மெமரிஸ் ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளவுதாங்க. இருக்கும் போதே ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கோங்க. கடைசியா ஸ்வீட் ஏதாவது சாப்பிடலான்ட்டு ஃப்ரோசன் ஃபியூஷன் அப்படின்ட்டு இந்த பாப் ஸ்டிக் கடைக்கு வந்தோம். இது நம்ம தூத்துக்குடி பிரிட்டிஷ் பேக்கரிக்கு நேர ஆப்போசிட்ல தான் இருக்கு. இங்க விதவிதமா நிறைய பாப் ஸ்டிக்ஸ் வச்சிருந்தாங்க. அங்க போய் ப்ரோட்ட நீங்களே 2 ஸ்டிக் எடுத்தாங்க. ப்ரோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாப்போம் அப்படின்னு கேட்டேன். ப்ரோ 2 பீஸ் எடுத்து கொடுத்தாரு. சும்மா சொல்ல கூடாதுங்க, நாங்க சாப்பிட்ட சாப்பாடுக்கு பினிஷிங்கா பங்கமா இருந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அமோகமா இன்னைக்கு நாளை முடிச்சாச்சு.